ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதயாயுஷா குரு சுக்கிரதனியாயுஷா ராகவே கேதவே நமோ நமஸ்வாஹா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி. இரவு 10:57 வரை. பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இரவு 11:57 வரை. பிறகு திருவோணம். இன்றைய யோகம் கண்டம். கரணம் பவம். நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய வளர்வரை பிரபாஷ்ட யோகம். இரவு 11 வரை. சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நன்று. புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது மிகவும் நன்று. 11 பிறகு சித்த யோகம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். நாக பூஜா பஞ்சமி. நாக தேவதைகளை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும். நாகதோஷம் உள்ளவர்கள் ராகு புத்தி திசை புத்தி கேது திசை புத்தி நடப்பவர்களுக்கு இன்றைய நாக தேவதையை வழிபட அவர்களுடைய சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும். சகல ஐஸ்வர்யம் வந்து சேரும். நாக தேவதையுடைய பூஜை உங்களுக்கு மிக பெரிய வரப்பிரசாதமாக அமையும். பல தடைகளும் சிக்கல்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்த உங்களுக்கு மிகவும் உகந்த காலமாக அமையும் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. பிறகு 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய வார சூளை வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேசராசியில் பிறந்தவர்களுடைய ராசி பலனும் அவர்களுடைய நட்சத்திர பலனும் மிகவும் என்ன பலன். மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்களில் பணிபுரிபவர்களும் நெருப்பு கரண்டு கூர்மையான ஆயுதங்களில் வேலை செய்பவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக. மற்றபடி எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். சுய தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் பிரகாசமான நாளாக அமையக்கூடும். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் பயணத்தில் மிகவும் ஜாக்கிரதையுடன் வேலை செய்யும் இடத்தில் கவனத்தோடும் இருக்க வேண்டும். பரணி சர்வகாரிய ஜெயம். கிருத்திகை எண்ணங்கள் ஈடேறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபராசி பலன்.